இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பர்த்டே கேக் ஒன்று ஆர்டர் பண்ணணும். வெண்ணிலா இருக்கு, பிஸ்தா இருக்கு, சாக்லேட் இருக்கு, பட்டர்ஸ்காட்ச் இருக்கு. என்ன மாதிரி கேக் வேணும் மேடம்? பிளாக் ஃபாரஸ்டே போதும். இருக்கு மேடம். எத்தனை கிலோ வேணும்? ஒரு 5 கிலோ. சரிங்க மேடம், பண்ணிடலாம் மேடம். பர்த்டே யாருக்கு? கேக்ல என்ன பேர் போடணும்? ராஜான்னு போடுங்க. சரி மேடம். அப்புறம் கேக்கு நாளைக்கு காலையில வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. நான் அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். வீட்டில் டெலிவரி கொடுத்துறேன் மேடம். அந்த இருக்கு மேடம் ஸ்கேன். ராஜாவுக்கு புது ட்ரெஸ், வீட்டை டெக்கரேட் பண்ண தோரணம், மாலை, பலூன், பர்த்டே பேனர்னு எல்லாமே வாங்கணும். கார்த்தி பர்த்டேவை அத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அத்தைய விட நாம சிறப்பா கொண்டாடி கார்த்தி மனசுல இருக்கிற சோகத்தை மறக்க வைக்கணும். அத்தையோட ஞாபகமாவே இருக்கிற அவரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதோட நாளைக்கு பர்த்டே அப்ப நம்ம மனசுல இருக்கிற காதலையும் எப்படியாவது சொல்லிடணும். செங்கல்பட்டுக்கு போனப்ப சொல்லலான்னு பார்த்தா முடியல. இங்க வந்தும் இது வரைக்கும் என்னால சொல்ல முடியல. ஏதோ ஒரு காரணத்தால மிஸ் ஆயிட்டே போகுது. இந்த பர்த்டேவை பயன்படுத்தி அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லிடணும். அப்பதான் இந்த நாள அவரும் மறக்க மாட்டாரு, நானும் மறக்க மாட்டேன். எப்ப நினைச்சாலும் அது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா, யார் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணா? நம்ம மாப்பிள்ளையோட சின்ன அத்தை தான் என் மேல கார்ல மோதிட்டாங்க. அப்புறம் அவங்களே தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போனாங்க. கண்டிப்பா அந்த கார்த்தி பயலுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி இல்ல தெரியுது. இதெல்லாம் ரேவதிக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒண்ணுமே புரியலையே. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். எதனா உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம என்ன கேளுங்க. நீங்க இது வரைக்கும் செஞ்ச உதவியே ரொம்ப அதிகம் மாப்பிள்ள. மேலும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த ஊருக்கு நாங்க வேலைக்காக வந்தோம். வந்த இடத்துல உங்களை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இப்போ எங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் எங்களுக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. மாப்பிள்ள, ரேவதி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா. ரொம்ப நல்ல பொண்ணு, உங்களுக்கு ஏத்த மனைவிதான். கடவுள் கணக்கு போட்டுதான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். வரேங்க. அம்மா பாத்துக்கோங்க. ஐயோ, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்னங்க இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல திரும்ப உங்களை பார்க்க வந்தேன். அதுக்குள்ள நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. உங்களை அட்மிட் பண்ணப்ப வீட்டு அட்ரஸ் வாங்கியிருந்தாங்கல்ல, அந்த அட்ரஸ் வாங்கிட்டு தான் உங்களை தேடி வந்தேன். இப்போ கால்வலி எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல, லேசா வலி இருக்கு, அவ்வளவுதான். யார் இவங்க? அது என் பொண்ணு. அப்படியா? மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க? அவ ஒரு விபத்துல இறந்து போயிட்டா. பாவம், ரொம்ப சின்ன வயசா இருக்காங்களே, அதுக்குள்ள இறந்து போயிட்டாங்களா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆமா, உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஏங்க, உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு கேட்டேன். அதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? அவரு வெளிநாட்டுல வேலையில இருக்காரு. ஓ. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க, நான் அதோ வந்துடுறேன். பாத்து பாத்து. கண்டிப்பா கார்த்திக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம மனசுல இருக்கிறத ஒரு லெட்டரா எழுதி அவர் கண்ணுல படுற மாதிரி வச்சிட வேண்டியதுதான்.
ராஜா, என் மனசுல இருக்கிற விஷயத்த ஏற்கனவே நான் லெட்டர் மூலமா எழுதினேன். ஆனா அது உன்கிட்ட வந்து சேரல. இப்போ உன் பிறந்த நாள் அப்ப திரும்பவும் நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். நேர்ல சொல்றதை விட இப்படி லெட்டர் மூலமா சொல்றதும் இன்னும் வசதியா இருக்கும். நான் இப்ப உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசு முழுக்க நீதான் இருக்க. உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் நான் லவ் பண்றேன். இனிமே உனக்காக தான் நான் வாழ போறேன். உன் நிழல் மாதிரி எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். எப்பவும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். இனிமே நீ இல்லாம நான் இல்ல. எஸ், ஐ லவ் யூ ராஜா. ஐ லவ் யூ. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள். இந்த லெட்டரை பிறந்த நாள் பரிசா உன் கண்ணுல படுற மாதிரி நான் வைக்க போறேன். நீ படிச்சு பார்த்து அப்ப என் மனசுல என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுப்ப. சகலைக்கு பர்த்டே வா. அதானே நம்ம யாருக்குமே தெரியலையே, மாப்பிள்ளை கூட நம்ம கிட்ட சொல்லலையே. அப்போ ரெண்டு பேரும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லாம இருந்திருப்பாங்க. அக்கா நைட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இங்கே தூங்கிட்டா போல இருக்கு. ரோஹிணி, ரேவதி இப்ப எழுப்பு. ஆமா, இப்ப இவனுக்கு பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடு. ரேவதி, ரேவதி, என்ன? வா. என்ன ரேவதி, வீடு முழுக்க டெக்கரேட் பண்ணிருக்கேன். எல்லாம் உன் வேலை தானா? ஆமாமா. இன்னைக்கு மாப்பிள்ளையோட பிறந்த நாளா? ஆமாமா, இன்னைக்கு அவரோட பர்த்டே தான். அதான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு நைட்டு முழுக்க நானே இதெல்லாம் டெக்கரேட் பண்ணேன். ம்.